ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திலே இஸ்லாத்தை ஏற்ற நாளிலிருந்து மிகவும் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு பகுதி என்று சொன்னால், உள்ளம் பற்றிய தனது உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அசிங்கங்கள், கசடுகள், கரைகள் பற்றிய சிந்தனைதான் ஒரு முஸ்லிமிடத்திலே அனுதினமும் அதிகமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். உள்ளத்தை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம், இஸ்லாம் உள்ளத்துக்கு வழங்குகின்ற முக்கியத்துவத்தை நாமெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஏனைய மதங்கள், ஏனைய கொள்கைகள் போன்றல்லாது இஸ்லாத்துடைய அனைத்து வணக்க வழிபாடுகளும் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டவைதான். உள்ளத்திலே எண்ணம் தவறுகின்ற பொழுது, அதனது இலக்கு தவறுகின்ற பொழுது, செய்கை எவ்வளவு பெரிய தியாகத்துக்குரிய செயலாக இருந்தாலும் இஸ்லாம் அதற்கு ஒரு அணுவளவேனும் பெருமானம் வழங்குவது இல்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஒருத்தர் உயிர் தியாகம் செய்கிறார், தனது வாழ்க்கையே இழந்து விடுகிறார், அவரிடத்தில் கூட அல்லாவிடத்தில் எந்த விதமான ஒரு பெருமதியும் அல்லாவுக்கு என்ன இல்லை, அவரது நோக்கத்திலே தவறு இருக்குமாக இருந்தால். ஒருவர் தனது பொருளாதாரங்களை எல்லாம் அள்ளி அள்ளி இறைக்கிறார், ஆனால் நோக்கத்தில் ஒரு சிறிய தவறு இருக்குமாக இருந்தால் அந்த அத்தனை இழப்புக்கும் இறைவனிடத்தில் எந்த ஒரு பெருமானமும் கிடையாது. பெரிய அறிவு இருக்கிறது, மார்க்க விளக்கம் இருக்கிறது, உலக அறிவு இருக்கிறது, மக்களுக்கெல்லாம் சேவை செய்கிறார் அந்த அறிவை கொண்டு. ஆனால் நோக்கத்திலே ஒரு தவறு இருக்கிறது அப்படி என்று சொன்னால், செயலிலே உள்ள தவறை விட எண்ணங்களிலே உள்ள தவறு மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்தக்கூடிய அந்த நன்மைகளையே அளிக்கக்கூடியது என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒரு முஃமின் எப்பொழுதுமே அடிக்கடி யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி உள்ளம்தான். உள்ளத்திலே ஏற்படுகின்ற கரைகள், உள்ளத்திலே ஏற்படுகின்ற கெட்ட சிந்தனைகள், உள்ளத்திலே ஏற்படுகின்ற அசிங்கமான எண்ணங்கள், உள்ளத்திலே ஏற்படுகின்ற வீணான சந்தேகங்கள், உள்ளத்திலே ஏற்படுகின்ற நோய்கள், இவைகளெல்லாம் அடிக்கடி ஒரு முஸ்லிம் படிக்க வேண்டும். இவைகளை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, குர்ஆன் என்ன சொல்கிறது, ஹதீஸ் என்ன சொல்கிறது, எப்படி இவைகளை களைவதற்கான முயற்சி எடுத்தார்கள், இதை களையாது விட்டால் உள்ள விளைவுகள் என்ன என்று அடிக்கடி ஒரு மனிதன் யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் இஸ்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே, இந்த உடம்பிலே ஒரு சதை துண்டு உண்டு, அது சீராகிவிட்டால் எல்லாமே என்ன செய்துவிடும், சீராகிவிடும், அது சீர்கெட்டு விட்டால் எல்லாமே சீர்கெட்டு விடும் என்று உள்ளத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி சொன்னார்கள். எனவே எப்பொழுதுமே நாம் நாளை மறுமையில் இறைவனுக்கு முன்னிலையில் தூய்மையான உள்ளத்தோடு சந்திக்காது விட்டால் எமது செயல்களுடைய தவறுகளை விட அந்த எண்ணங்களுடைய தவறுகள் தான் மறுமையிலே மிகப்பெரிய பாதிப்பை எங்களுக்கு என்ன செய்யும், ஏற்படுத்தும். இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இஸ்லாம் எங்களுக்கு உள்ளத்திற்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை, உள்ளத்தை பற்றி உள்ளத்தை சீராக வைத்துக் கொள்வதிலே அந்த அளவு ஒரு முக்கியத்துவத்தை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படி என்று சொன்னால், இந்த உள்ளத்தை நாம் சீர்படுத்துதல் என்பது ஒரே தலைப்பில் பேசுகின்ற விஷயம் அல்ல. அதற்கென பல கிளைகள் உண்டு, அதற்கென பல அம்சங்கள் உண்டு, அதற்கே உரிய தலைப்புகள் நிறைய உண்டு. உள நோய்கள் என்பது ஒரு பகுதி, உள்ளத்திலே ஏற்படுகின்ற கரைகள் என்பது இன்னொரு பகுதி, உள்ளத்திலே பாவங்கள் என்றது இன்னொரு பகுதி. இப்படி பலவிதமான பகுதிகள் இந்த உள்ளத்துக்கு உண்டு. அவைகளை நாம் மிக ஆழமாக படிக்க வேண்டும், விளங்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அவைகள் நூடாக நிறைய மாற்றங்களை நாம் எமது வாழ்க்கையில் என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். இன்னும் சொல்ல போனால் உலக வாழ்க்கையின் நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் உலக வாழ்க்கையுடைய அந்த ஒரு அழகான வாழ்க்கைக்குமே அடிப்படை உள்ளம்தான். மறுமையுடைய பகுதி ஒன்று. இந்த உலகத்திலே நிம்மதி, சந்தோஷம், அழகான வாழ்க்கை, ஒரு அழகான நெறிமுறையோடு வாழ்வதற்கு முதல் அம்சம் உள்ளம்தான். உடலுடைய ஆரோக்கியம், உடலுடைய அந்த வன்மை, உடலுடைய அந்த செழுமை எல்லாத்திற்கு பின்னாலும் இருப்பது என்ன, உள்ளம்தான். ஒரு மனிதன் உள்ள ரீதியான சிந்தனையிலேயே மிகப்பெரிய வீக்காக இருந்து எப்பொழுதுமே தன்னை பற்றி அடிக்கடியும், தன் பொருளாதாரங்களை பற்றியும், தன் கடன்களை பற்றியும், தனது உலக நலவுகளை பற்றியும் யோசித்துக் கொண்டே இருந்தால் அவனுக்கு முதல்ல வருவது ஹார்ட் அட்டாக். அப்படின்னா என்ன, ஹார்ட்ல அவன் செய்யக்கூடிய சரியான சீரிய சிந்தனை இல்லாத நேரத்தில் முதலாவது அவனுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது, இழந்து விடுவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஒரு மனிதன் கூடுதலாக யோசிக்கின்றிருந்தால் சிலருடைய மரணங்கள், ஹார்ட் அட்டாக்ல முடிந்த மரணங்களை பற்றி நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம், என்ன சொல்றாங்க, நேற்று ஃபுல்லா அவர் என்ன செஞ்சாரு, இதை பற்றி யோசிக்கின்றிருந்தாரு, அதனால சுகர் ஏறிட்டு, பிரஷர் ஏறிட்டு, நேற்று ஃபுல்லா இதை யோசிச்சுட்டு இருந்தார், அதனால ஹார்ட் அட்டாக் என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு என்ற ஒரு காரணம் சொல்வதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்படி என்றால் உள்ளத்தில் நல்ல சிந்தனை, தூய்மையான சிந்தனை, அருமையான சிந்தனைகள் ஏற்படுத்துவதும், நல்ல முறையில் உள்ளத்தை வைத்திருப்பதும்
உலக ரீதியாகவும் எங்களுக்கு என்ன செய்யும், ஒரு முழுமையான ஒரு ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் அளிக்கிறது. மறுமையுடைய வெற்றியுடைய அடிப்படையும் அதுதான். இதெல்லாம் சுருக்கித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உடலிலே இருக்கக்கூடிய உள்ளம் சீரடைந்து விட்டால் எல்லாமே சீரடைந்து விடும், அது கெட்டு போய்விட்டால் எல்லாமே என்ன செய்துவிடும், கெட்டு போய்விடும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உள ரீதியாக இன்னொரு பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளத்திலே உள்ள வடுக்களை, உள்ளத்திலே உள்ள கெட்ட எண்ணங்களை, உள்ளத்திலே உள்ள கசடுகளை எல்லாம் யார் தீர்ப்பதற்கு முயற்சி எடுக்கவில்லையோ, அதை மாற்றிக்கொள்வதற்கான அந்த எத்தனங்களையும் பிரயத்தனங்களையும் யார் எடுக்கவில்லையோ, அதனுடைய ரிசல்ட்டை அல்லாஹு தஆலா மறுமையில் தண்டனையாக தருவது ஒரு அம்சம். இந்த உலகத்திலேயே ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு பின்னால, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்னால் உள்ளத்தால் செய்த கேடுகளுக்குரிய விளைவுகளை அல்லாஹு தஆலா தர ஆரம்பிப்பான். உள்ளத்தாலே செய்த கேடுகளை அல்லாஹு தஆலா என்ன செய்வான் சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு பின்னால அல்லாஹு தஆலா தர ஆரம்பிப்பான். ஒருவருக்கு 20 வயதிலே, 15 வயதிலே, 30 வயதிலே, 35 வயதிலே, 40 இந்த மாதிரியான வயதுகளிலே போடுகின்ற ஆட்டத்தை 50, 55க்கு பின்னால் என்ன செய்ய முடியாது, போட முடியாது. சிறிய வயதிலே விழுந்தால் அது சாதாரண ஒரு விழுதல். 40 வயசுக்கு ஒருத்தர் கீழே விழுந்தா ஊரே திரும்பி பார்க்கும். காரணம் என்ன, அவர் விழக்கூடாது. 60 வயசுக்கு பிறகு திரும்பி விழுந்தாருன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும். அப்படித்தான் பார்க்கும். மனிதன் பலகீனமானவன் என்கின்ற அந்த எண்ணத்தில தான் உலகமே என்ன செய்யும், பார்க்கும். அதே நேரம் நம்ம முறுக்கேறிய உடம்பு இருக்கிற நேரத்திலே நம்ம கொண்ட எண்ணங்கள், வீணான அந்த அதாவது கசடுகள் எல்லாமே மாற்றிக்கொள்வதற்கான எந்த முயற்சியுமே இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட தசாப்தத்தை நாங்கள் கடந்து விட்டால், ஒரு 20, 30, 40 வருஷத்தை கடந்து பண்ணுவீங்க, அந்த 40, 50க்கு பின்னால அல்லாஹு தஆலா அந்த எண்ணங்களை திருப்பி எங்களுக்கே சோதனைகளாக மாற்றுவான். திருப்பி எங்களுக்கே அவைகளை எல்லாம் என்ன செய்வான், அதாவது எங்கள் சிந்தனையை பிஸியாக்கக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் கொண்டு வந்து போடுவான். விளைவு என்ன, டிப்ரெஷன், மன அழுத்தம். என்ன, மன அழுத்தம் என்கின்ற இடத்துக்கு போய் எப்ப பார்த்தாலும் மக்களோடு டென்ஷனாகவும் அல்லது தவறுதலா, அதாவது என்ன, தவறுகளை குறை காணுகின்றவனாகவும் கோபப்படுகின்றவனாகவும் ஆத்திரப்படுகின்ற ஒவ்வொரு மனநிலைக்கு அவன் மாறி விடுவதை பார்க்கிறோம். காரணம், இந்த உலகத்திலேயே சில குணங்களுடைய ரிசல்ட்டுகளை அல்லாஹு தஆலா என்ன செய்வான், காட்டி விடுவான் என்பதையும் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த செய்திகள் எல்லாம் நாம் பார்க்கிற நேரத்தில் நாம் உள்ளத்தில் எவ்வளவு பெரிய ஒரு கவனத்தை எடுக்க வேண்டும் என்பதை இவைகளை என்ன செய்கிறது, சொல்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வனஃப்ஸி வமா ஸவ்வாஹா, அதாவது அந்த ஆத்மா, அதாவது உள்ளத்தின் மீது சத்தியமாக, உள்ளத்தின் மீது சத்தியமாக அல்லாஹு தஆலா அந்த உள்ளத்துக்கு என்ன செய்தான், ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அந்த உள்ளத்துக்கு இயல்பிலே இல்ஹாம் பண்ணப்பட்டிருக்கிறது. அரபுல இல்ஹாம் அப்படி என்று சொன்னால் நம்ம இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி டிஃபால்ட்டாக அது இருக்கும், பை டிஃபால்ட்டாக அடிப்படையிலே அது இருக்கும் என்ற அர்த்தம். விளங்கிட்டா, ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, இந்த உள்ளத்துக்கு அல்லாஹு தஆலா இல்ஹாம் பண்ணி படைத்திருக்கிறான். இல்ஹாம் பண்ணி படைத்திருக்கிறான்டா, கெடுதி எதென்று உள்ளத்துக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, நலவு எது என்று உள்ளத்துக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. நன்மையான அமல்கள் வேண்டுமென்றால் சொல்லிக் கொடுக்க வேண்டி இருக்கும், ஆனா நல்லது கெட்டது உள்ளத்துக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளத்துடைய இயல்புலையே என்ன செய்யும், இது நல்லது என்று தெரியும், இது நல்லது என்று தெரியும், இது கெட்டது என்று தெரியும். அதனாலதான் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஈமானது பூர்த்தியை எப்பொழுது அடைந்து கொள்கிறான் என்று சொன்னால், உள்ளத்தில் எதெல்லாம் உறுத்துமோ அவைகளெல்லாம் விட்ட மனிதனாக எப்பொழுது மாறுகிறானோ அப்பதான் அவன் ஈமானுடைய முழுமையை அவன் அடைந்தவனாக ஆகுவான். எது உறுத்தினாலும் அதை விட்டுருவான். எது மனதுக்கு உறுத்தினாலும், பாவம் என்று உறுத்தினாலும் அதை தவிர்த்து கொள்கின்ற பழக்கம் யாரிடத்திலே வருகிறதோ அவன் ஈமானிலே ஒரு பூர்த்தி என்ன செய்கிறான், அடைகிறான் என அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அந்த உள்ளத்துடைய இல்ஹாம், அல்லாஹ் தஆலா உள்ளத்துக்கு ஒரு இல்ஹாம் பண்ணி வைத்திருக்கிறான். இல்ஹாம் என்று சொன்னால் அது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று, நன்மை எது தீமை எது. அதாவது ஹதீஸிலே வருகிறது, யுல்ஹமூன தஸ்பீஹ கமா உல்ஹிமு அன்-நஃபஸ், இந்த உலகத்திலே மூச்செடுப்பது எப்படி இல்ஹாம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அதுபோல சுப்ஹானல்லாஹ் சொல்வது சொர்க்கத்திலே இல்ஹாம் பண்ணப்படும் அப்படின்னு வருது. இந்த இடத்துல மூச்செடுக்கிறது இல்ஹாம் என்ன, யாரும் யோசிச்சு மூச்சு எடுக்கிறது இல்ல. ஒரு நாளைக்கு இவ்வளவு எடுக்கணும் அல்லது இப்படித்தான் மூச்சு எடுக்கணும் யாருமே என்ன செய்யறது இல்ல, யோசிச்சு எடுப்பது இயல்பா வரும். அதே மாதிரி சொர்க்கத்திலே அவர்களுக்கு தஸ்பீஹ் இல்ஹாம் பண்ணப்படும். அப்படின்னா என்ன, சுப்ஹானல்லாஹ் வார்த்தை இயல்பாக அவர்களுக்கு என்ன செய்யும், வரும். அவர்கள் யோசிச்சு சொல்கின்ற வார்த்தையாக சொர்க்கத்தில் அது இருக்காது, இயல்பாக வரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி தான் இந்த உள்ளத்திலே நன்மை எது
தீமை எது அப்படி என்பது அந்த அளவில் உள்ளத்திலே என்ன செய்கிறது, அதாவது அல்லாஹ் தஆலா ஃபீட் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த இயல்பு தன்மை உள்ளத்திலே நன்மை அடையாளம் காணக்கூடிய தீமையை அடையாளம் காணக்கூடிய அந்த இயல்பு தன்மை இருக்கிறது. இந்த இயல்பு தன்மையை கெடுத்துக் கொள்ளலாம், இந்த இயல்பு தன்மையை தலைகீழாக மாற்றிவிடலாம், கெடுத்துக் கொள்ளலாம், கெட்ட நிலைக்கு மாற்றிவிடலாம், அதை சீர்குலைத்து விடலாம். قد أفلح من زكاها وقد خاب من دساها. قد أفلح من زكاها. அந்த எண்ணத்தை அந்த உள்ளத்தை யார் தூய்மைப்படுத்திக் கொள்கிறார், தஸ்கியா செய்து கொள்கிறாரோ, அல்லாஹ் இயல்பிலேயே நன்மை அறியக்கூடிய தீமை அறியக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கிறான். நல்லதை கெட்டதை அறியக்கூடிய தன்மையோடு அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். யார் அதனை தஸ்கியா செய்து கொள்கிறாரோ, தஸ்கியா என்ன, அந்த நல்லதுக்கு ஏற்ப நடக்கக்கூடிய உணர்வை யார் அதற்கு ஊட்டி வளர்க்கிறாரோ அல்லாஹ் தஆலா சொல்ற அவர் வெற்றி அடைந்து விட்டார். அவர் என்ன செய்து விட்டார், வெற்றி அடைந்து விட்டார். உள்ளத்துடைய நல்ல தன்மையை யார் தஸ்கியா செய்து கொள்கிறாரோ, கெட்ட தன்மையை விட்டு உள்ளத்தை தஸ்கியா செய்து கொள்கிறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் அதனை சீர்குலைத்து விட்டாரோ அவர் நஷ்டவாளியாகி விட்டார். அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்படி என்றால் இந்த உள்ளத்துக்கு அல்லாஹ் தஆலா பளிச்சென்று இது நன்மை, பளிச்சென்று இது என்ன கெட்டது அப்படி என்று தெரியக்கூடிய அந்த உணர்வை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். இந்த உணர்வை அணைத்து விடலாம், இந்த உணர்வை அணைத்து விடலாம், அழித்து விடலாம், மாற்றி விடலாம், தலைகீழாக்கி விடலாம். அந்த நேரத்தில் எப்படி நடக்கும், தீமைகள் எல்லாம் நன்மைகளாக தெரியும், கெட்டவைகள் எல்லாம் நன்மைகளாக தெரியும், நன்மைகள் எல்லாம் தீமைகளாக தெரியும். தலைகீழான ஒரு நிலை என்ன செய்யும், ஏற்படும். ஒரு கட்டம் வரும், நன்மை அப்படி என்று சொல்லப்பட்டால் அதை உணர்ந்து விளங்கி செயல்படக்கூடிய இடத்தில் அந்த உள்ளம் இருக்காது, தலைகீழாக என்ன செய்துவிடும், மாறிவிடும் என்பதை அதாவது இந்த வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அடிக்கடி நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு மிக பிரதான பகுதியாக இந்த உள்ளம் இருக்க வேண்டும், இந்த சிந்தனைகள் இருக்க வேண்டும். ஏனென்றால் உள்ளம் கெட்டு போய்விட்டால், சீர்கெட்டு விட்டால் நாளைக்கு எதுவுமே என்ன தெரியாது. இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நீ பாவம் செய்த பின்னால அது பாவம் என்று உனக்கு தெரிகிறது என்றால் ஃபஅலம் அறிந்துகொள் அன்ன ஃபீ கல்பிக நூரா, உன்ட கல்பில இன்னும் ஒரு ஒளி இருக்கிறது என்று அர்த்தம். உன் கல்பில கெட்டு போன அந்த கல்பில், கேடு கெட்டு போன அந்த எண்ணங்களில் இன்னும் ஒரு ஒளி இருக்கிறது. அதனால நீ பாவம் செஞ்ச உடனே அந்த லைட் உனக்கு காட்டுது, கல்பில் உள்ள அந்த ஒளி என்ன செய்து உனது பாவத்தை அடையாளப்படுத்துது. நீங்க பாவம் செய்து அது பாவம் என்று சொன்னாலும் உணர முடியாத ஒரு நிலைமை வருமாக இருந்தால் உள்ளம் கெட்டு போய்விட்டது அர்த்தம். அதை சொன்னாலும் விளங்காத ஒரு நிலைமை வருமாக இருந்தால், அது என்ன சொல்றார் என்றே விளங்காத ஒரு நிலை வருமாக இருந்தால் உள்ளம் போயிட்டு அர்த்தம். அப்ப பாவம் செய்த பின்னால் அது பாவம் என்று தெரிகிறது அப்படி என்று சொன்னால் உங்களது உள்ளத்திலே ஒரு ஒளி இருக்கிறது என்பது அர்த்தம். எனவே அன்புள்ள, அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே கேட்ட அடிக்கடி கேட்ட துஆக்கள் என்ன, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ் எனது உள்ளத்திலே ஒளியை ஆக்கிவிடு, எனது உள்ளத்திலே ஒளியை ஆக்கிவிடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மிகப்பெரிய கவனம் கொடுக்கின்ற ஒரு பகுதியாக இந்த உள்ளத்துடைய அம்சங்கள் இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இந்த உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான சில அடிப்படைகளை எங்களுக்கு என்ன செய்தார்கள், சொல்லி தந்தார்கள். இப்ப நான் இங்கே பேசுவது கரைகளை பற்றி, உள்ளத்திலே உள்ளம் சம்பந்தமா நிறைய பேசணும். உள்ளத்திலே ஏற்படுகின்ற கரைகள், உள்ளத்திலே ஏற்படுகின்ற கரைகள் என்று சொன்னால் இது அல் குர்ஆனிய வார்த்தை பிரயோகம். ரெயின் அப்படி என்று சொல்லி குர்ஆன் என்ன செய்கிறது, எங்களுக்கு சொல்கிறது. ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரைன் அப்படி என்று ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன இந்த ரைன் என்பதும் இந்த ரைன் என்பதும் ஹதீஸிலே வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை சொல்லி இருக்கிறார்கள், குர்ஆனுடைய வசனமும் இதை சொல்கிறது. இது ரெண்டும் கரை என்ற அர்த்தம், இது ரெண்டும் என்ன, கரை என்ற அர்த்தம். அப்ப குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவர்களுடைய சம்பாத்தியம், அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தவைகள் அவர்களது உள்ளத்திலே ரெயினாக ஒரு கரையாக படிந்து விட்டது. அதாவது குர்ஆன் வசனங்களை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள், இதெல்லாம் ஆரம்ப கால மூதாதையர்களுடைய கற்பனைகள் என்று சொல்கிறார்கள். அவர்களை பற்றி தான் அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்தில் சொல்றான் கல்லா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. என்ன நடந்துட்டு அப்படின்னா பல் ரான அலா குலூபிஹிம், அவர்களது உள்ளங்களிலே கரை படிந்து விட்டது. அவர்களது உள்ளங்களிலே இது குர்ஆன் என்று உணரக்கூடிய நிலைமையில் அவங்களுடைய உள்ளங்கள் இல்லை.
அவங்க அறிஞ்சி பார்த்து யோசிச்செல்லாம் மறுக்கல, சிந்தனைக்கு எடுத்து மறுக்கல. அந்த அளவுக்கு யோசிக்கிற இடத்தில் அவர்களது உள்ளங்கள் இப்பொழுது இல்லை. கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அவர்களது உள்ளங்களிலே கரை படிந்து விட்டது. இதை குர்ஆன் இன்னொரு இடத்துல எப்படி சொல்லும் என்று சொன்னால், உள்ளங்களுக்கு அல்லாஹ் சீல் வைத்து விட்டான். ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அவர்களது உள்ளங்களுக்கு அல்லாஹ் முத்திரை குத்தி விட்டான். எடுத்து யோசிச்சு மறுக்கிறது ஒரு தன்மை, அதாவது அது பிழையோ சரியோ யோசனைக்கு எடுத்து மறுக்கிறது, அப்படி அல்ல இங்க பிரச்சனை. அப்படி எடுக்கக்கூடிய தன்மையே அவர்களுக்கு என்ன இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ் தஆலா கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவர்கள் சம்பாதித்தவைகள் உள்ளத்திலே கரையாக படிந்து விட்டது அல்லாஹ் தஆலா சொல்றானே, அது என்ன கரை, அது எப்படி கரை ஆகும் அப்படி என்றால் என்ன? அதாவது இந்த வசனம் எங்களுக்கு சொல்ல வருகிறது அப்படி என்று பார்த்தால், இந்த ரைன் என்ற நிலை குஃபுரை அடைகிற நேரத்தில் தான் ஒரு மனிதனுக்கு வரும். குஃபுர் ஒரு மனிதனுக்கு வந்து விட்டால் அவர் அந்த ரைன் என்ற நிலை அடைந்து விட்டார் அர்த்தம். அல்லது ஒரு மனிதனுக்கு என்ன ரைன் என்ற நிலை வருகிறது என்றால் அவர் குஃபுருக்கு போறார் அர்த்தம். ரெண்டும் ஈக்குவலான இடத்துக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும். அதாவது ரைன் அப்படி என்று சொல்வது உள்ளத்துல படுகின்ற கரை, ஆனால் அந்த கரை குஃபுர்ல இருக்கிற நேரத்துல தான் வரும். அல்லது அந்த கரை வந்தால் அவர் குஃபுருக்கு என்ன செஞ்சிருவாரு, போய்விடுவார் அர்த்தம். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற நேரத்தில் இரண்டு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள், இந்த உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் அது வெண்மையாக இருக்கும். உள்ளம் என்பது எப்படி, அது வெண்மையாக இருக்கும். எப்பொழுதும் ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்து விட்டால் நுகித ஃபீஹி நுக்தத்துன் சௌதா, அந்த வெள்ளையான இடத்துல ஒரு கருப்பு புள்ளி என்ன செஞ்சிடும், பதிஞ்சிடும். அதை ரசூலுல்லாஹ் புரிகின்ற அளவுக்கு சொல்றாங்க. ஒரு வெள்ளையான பக்கத்துல ஒரு கருப்பு புள்ளி, ஒரு கரை, ஆனா அது விளங்காது. அது என்ன செய்யாது, வெள்ளையான பக்கம் தான் அதிகமாக விளங்கும். அதனால இந்த கருப்பு புள்ளி என்ன செய்யாது, விளங்காது. ஆனால் ஒரு கருப்பு புள்ளி பதிந்து விட்டால் ஒரு மனிதன் உடனே தௌபா செய்து இஸ்திக்பார் செய்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு, ஒரு வெள்ளை பக்கத்துல ஒரு கருப்பு புள்ளி புரிந்த உடனே ஒருத்தனுக்கு விளங்குதுண்டா அவன் எவ்வளவு தூய்மையாகிறான்னு அர்த்தம். ஒரு வெள்ளை பக்கத்துல ஒரு கருப்பு புள்ளியோடு விழுந்த உடனே ஒரு மனிதனுக்கு விளங்குதுன்னு சொன்னா எவ்வளவு தூய்மையான உள்ளம். கோடான கோடி பாவங்கள்ல ஒரே ஒரு பாவம் விழுந்த உடனே அவன் உள்ளம் வந்து தடுமாறுது அப்படின்னு சொன்னா உள்ளம் தூய்மையாகின்னு அர்த்தம். அப்படி அழகான பியூரான உள்ளம் அர்த்தம். உடனே அவன் தௌபா செய்து இஸ்திக்பார் செய்தால் அது என்ன செய்திடும், அது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுகில கல்புஹு, ஒரு கண்ணாடியில தண்ணி ஊட்டினா எப்படி போகும் அது மாதிரி அது என்ன செஞ்சிடும், அது போய்விடும், பழைய நிலைக்கு அது மாறிடும். ஆனால் தௌபா எங்களுடைய நிலைமை என்னன்னா, அப்படி ஒண்ணு நடந்துட்டா தௌபா செய்யணும். மிச்சம் நல்ல மனிதர்களுடைய ஆக உச்சகட்ட யோசனை தான் தௌபா செய்யணும், பெண்டிங்ல வச்சிருது. தௌபா செய்யறது பெரிய சாதனையான வேலையான்னு கேட்டா அப்படியும் இல்லை, அப்படியும் இல்ல. பள்ளிக்கு வந்தோ வீட்டுல இருந்தோ உரிய இடத்துல இருந்தோ கையேந்தி அல்லாட்ட கண்ணீர் வடிச்சு அழுவுறது, அல்லாட்ட துவா கேட்கிறேன், அல்லா இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டு அதுக்கு டைம் ஒதுக்கி வச்சுக்கிறான். ஒரு டைமுக்கு கேட்கணும், அதுக்கு அடுத்த ரமலான்ல கேட்போம், அடுத்த ரமலானுக்கு. இந்த ரமலானோட தூய்மையாகிறோம் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ரமலானோட தூய்மையான இன்றைக்கு என்ன பிரச்சனை, இந்த ரமலானோட என்ன செஞ்சிருவோம், தூய்மையாகிறோம் இருப்பாங்க. தௌபா செய்து இஸ்திக்பார் செய்து விட்டால் அது போய்விடும் ரசூலுல்லாஹ். இல்லையா வகர ஃபீ கல்பிஹி, உள்ளத்துல அப்படியே தங்கிரும். இன்னொரு பாவம் செய்வார், நுகித ஃபீஹி நுக்தத்துன் சௌதா, இன்னொரு டொட் விழும், இன்னொரு டொட் என்ன செய்யும், விழும். தௌபா செஞ்சிட்டா போயிரும், இல்லை என்று சொன்னால் அது அப்படியே என்ன செஞ்சிரும், பதிந்து விடும். இப்படியே அவர் தொடர்ந்து செய்து கொண்டே போனார் என்று சொன்னால் கடைசி நிலை எப்படி ஆகும் அப்படி என்று கேட்டால், ஃபலா யஅரிஃபு மஅரூஃபா வலா யுன்கிரு முன்கரா, எந்த ஒரு நலவையும் அவர் அடைந்து கொள்ள மாட்டார், தெரிந்து கொள்ள மாட்டாரு, எந்த ஒரு கெடுதியையும் அவர் மனதளவில் எதிர்த்துக் கொள்ள மாட்டார். அந்த ஒரு மனநிலை அவருக்கு என்ன செய்யும் வரும். அதாவது வெளியே ஒரு மனிதன்ட்ட தீமையை தடுக்கிறதல்ல, நன்மையை ஏவுறதல்ல. நன்மையை வெளியே ஒரு மனிதன்ட்ட ஏவணும்னா உள்ள மத நன்மை என்று விளங்கணும். வெளியே ஒரு மனிதன்ட்ட தீமையை தடுக்கணும்னா உள்ள மதம் என்ன செய்யணும், தீமை என்று விளங்கணும். இதே கிடைக்காது. உள்ளம் நன்மை என்று தெரிஞ்சுக்கலாது, உள்ளம் கெடுதி என்றும் தெரிஞ்சுக்கலாது. இந்த ஒரு நிலைதான் அவருக்கு வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஓதி காட்டினார்கள். கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவர்கள் சம்பாதித்துக் கொண்டவைகள் அவர்களது உள்ளங்களிலே கரையாக படிந்து விட்டன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை எடுத்து விளக்கம் எழுதக்கூடிய இஸ்லாமிய அதாவது மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குர்ஆன் வசனம் காவிர்களுக்குரியது. எது, அவர்கள் சம்பாதித்துக் கொண்டவைகள் உள்ளத்திலே கரையாக படிந்து விட்டது என்ற குர்ஆன் வசனம் காவிர்களுக்குரியது. சொன்ன ஹதீஸ் முஸ்லிம்களுக்குரியது, சொன்ன செய்தி முஸ்லிம்களுக்குரியது. அப்படின்னா ரசூலுல்லாஹ் இதை ஏன் சொல்கிறார்கள் என்றால் இறுதி நிலை அதுதான்.
இறுதி நிலை அதுதான். அந்த நிலைக்கு போகாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுக்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஹதீஸ்ல வருவது ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தை பற்றி, அவன் தௌபா செய்வதும் பாவம் செய்வதும் தௌபா செய்வதும் என்கின்ற நிலை. ஆனால் இறுதி நிலை கல்லாபல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அப்ப ரைன் என்ற வார்த்தை உள்ளத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு பாவத்துக்கும் அல்ல, இறுதி நிலைக்குரியது. ஒரு மனிதனுடைய இறுதி நிலை இப்படி ஆகிவிடும் என்ற செய்தியைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறார்கள் என்று விளக்கம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இயன்ற அளவில் நமது இப்பொழுது நம்ம இந்த உரையின் மூலம் ஒரு விஷயத்தை நம்ம யோசிப்பதாக இருந்தால், நம்ம சிந்திக்க வேண்டிய பகுதி, என்னென்ன பாவங்கள் என் உள்ளத்தில் கரையாக படிந்திருக்கும். பாவத்தை செஞ்சால் அதான் கரை, அதனுடைய இறுதி நிலை தான் கரை படிஞ்சு போறது முழு உலகம், முழு உள்ளமும். அப்ப அந்த நிலைமைக்கு வருவதற்கு முன்னால் என்னென்ன பாவங்கள் நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன், அதை பற்றி தவறே இல்லாமல் கணக்கே இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் உள்ளம் செத்து கொண்டு வருகிறது என்று அர்த்தம். இறுதி நிலை ஒளியற்று போகும், விளக்கமற்று போகும் என்று அர்த்தம். அதுக்கு பின்னால சொல்றது விளங்காத ஒரு கட்டம் உலகத்தில் வாழ்ற நாளிலே நமக்கு என்ன செய்யும் வரும் என்பது அர்த்தம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அடிக்கடி உள தூய்மை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு கரை நமது உள்ளத்திலே என்ன செய்துவிடக் கூடாது, பதிந்து விடக் கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே என்ன செய்ய வேண்டும், பாதுகாவல் தேட வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை கொண்ட மக்களாக அல்லாஹ் தஆலா இம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.